சோ இவர் என்ன சொல்றாரு, வாந்தி வைத்தாலைக்காக நான் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தேன்னு அந்த டாக்டர் சொல்றாரு. சோ அந்த டேப்லெட்டை நுணுக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரத் சொல்றாரு. சோ நீங்க அதை என்ன பண்றீங்கன்னா, அந்த வீடியோல அந்த பக்கமும் ரெண்டு சேர்ல யாரும் இல்ல, இவங்க எப்படி க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. ஒரு நோட், ஒரு மொபைல வச்சு ஒரு கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டை வச்சு அதை நுணுக்குறாரு. அத அந்த பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு ஒரு கருப்பு கலர் பவுச் வச்சு மறைக்குது. நாங்க என்ன கேக்குறோம், நீங்க ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு போறீங்கன்னா கட்டாயம் நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருப்பீங்க. அப்ப குழந்தையோட போன பிக்சர் இருக்குல்ல, அதை போஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். இன்னொன்னு, நீங்க ட்ரக் எடுத்திருக்கீங்களா இல்லையாங்கிறதுக்கு வந்து ஃபாலிக்கல் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த டெஸ்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னா, உங்க தலைமுடியில இருந்து டெஸ்ட் எடுத்தா ஒரு 3 to 4 months முன்னாடி நீங்க எடுத்திருந்தா கூட அதுல தெரிஞ்சிடும். காங்கிரஸ்க்கு சபை நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு நான் கேக்குறேன். பார்லிமெண்ட்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுது அவரை சுத்தி இவங்களோட பெண் எம்பிக்கள் எல்லாம் அவரோட இடத்த சுத்தி நிக்க வச்சுக்கிட்டு அவர் வர்றப்ப அவரை கேரோ பண்ணணும், அவரை அவமானப்படுத்தணும், ஏதோ சம்திங் நீங்க பிளான் பண்ணீங்கல்ல, எவ்வளவு கேவலமான விஷயம். அவரோட வயசு என்ன, அனுபவம் என்ன, அவரை வந்து நீங்க கேள்வி கேட்டு அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பெண் எம்பிக்களை அவரோட இடத்த சுத்தி நிக்க வச்சு என்ன பண்ணலாம் நீங்க பிளான் பண்ணீங்க? எவ்வளவு அநாகரிகம் அது. அது அப்போதைக்கு இருக்கிற சபாநாயகர் அவர் ஓம் பிர்லா அவர்கள் அதை கவனிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. நீங்க என்னங்க நாகரிகத்தை பத்தி பேசுறீங்க? திமுக கூட இருந்தது ஃபுல்லா துரந்தரா இருந்திருக்கு. செல்வ பெருந்தகை இந்த வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா, என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, மாமா தெரியாம டிவிக்கு ஓட்டு போட்ட மாமா அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்ன இப்படி ஸ்டாலின் தோத்து போடுவாருன்னா நினைக்கலன்னு சன் நியூஸ்ல பேசுறாரு. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜக சுமதி மேகவன் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். கில்லி சரத் அவங்க இப்ப மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க. அவர்கள் ஒரு 44 வாரத்துக்கு முன்னாடி சுமார் ஒரு வருஷத்துக்குள்ள, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இருந்தாங்க. அந்த வீடியோல பார்க்கும்போது 44 வாரம் இருக்கு. அந்த வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணதுன்னு தெரியல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதுல ஒரு குழந்தைக்கு மாத்திரையை நொறுக்கி கொடுத்தேன்னாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விமர்சனங்கள் அவருக்கு சப்போர்ட்ல நிறைய பெருகிட்டு இருக்கு. இல்ல, நம்ம இதை எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, முதல்ல இவருக்கு சப்போர்ட்டா ஒரு டாக்டரை கொண்டு வராங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, நான் தான் அந்த இதுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணேன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இவர் கையில வச்சுட்டு பேசுறது ஒரு பொம்பளை குழந்தைய. அவர் என்ன சொல்றாரு, அவங்களோட பையன் குழந்தை பேரு சாகித்யன் அப்படிங்கிறாரு, ஆம்பளை குழந்தை பேரை சொல்றாரு. அடுத்ததான் என்ன சொல்றாரு, பொதுவாவே குழந்தைங்க 2 வயசுக்குள்ள இருந்தா சிறப்பு தான் கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க எப்படிதான் நுணுக்கி தண்ணியில ஊத்தி கொடுத்தாலும் குழந்தைங்க துப்பிடுவாங்க. சிறப்புனா கண்டிப்பா அதுல கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்காக கொடுப்பாங்க. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வாந்தி வயித்தால போயிட்டு இருக்கு குழந்தைன்றாங்க. இந்த குழந்தைக்கு எத்தனை வயசு மேம்? 1.5 வயசுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. 6 மாசமா இருக்கட்டும், 1 வயசா இருக்கட்டும், 1.5 வயசா இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. ஒரு குழந்தைக்கு வயித்தாலையும் வாந்தியும் போயிட்டு இருக்குன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில போகுமா? போகவே முடியாது. ஏன்னா நீங்க டயப்பரே கட்டினா கூட எத்தனை வெட்டுக்கு அந்த டயப்பர் தாங்கும்? இன்னொன்னு, வாமிட் பண்ற குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்க? சோ வாந்தி வயித்தாலையும் போகுதுன்னா கட்டாயம் அந்த குழந்தைய வெளியில தூக்கிட்டே போக மாட்டாங்க. சோ இவர் என்ன சொல்றாரு, வாந்தி வயித்தாலைக்காக நான் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தேன்னு அந்த டாக்டர் சொல்றாரு. சோ அந்த டேப்லெட்டை நுணுக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரத் சொல்றாரு. சோ நீங்க அதை என்ன பண்றீங்கன்னா, அந்த வீடியோல அந்த பக்கமும் ரெண்டு சேர்ல யாரும் இல்ல, இவங்க எப்படி க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. ஒரு நோட், ஒரு மொபைல வச்சு ஒரு கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டை வச்சு அதை நுணுக்குறாரு. அத அந்த பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு ஒரு கருப்பு கலர் பவுச் வச்சு மறைக்குது. குழந்தைக்கு ஒரு மருந்து நுணுக்கிறத ஏன் மறைக்கிறீங்க? இன்னொன்னு யோசிச்சுக்கோங்க, செல்போன்ங்கிறது வந்து இருக்கிறதுலயே ஹையஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற இடம். இப்ப இந்த செல்போன்ல கொஞ்சோண்டு எதையாவது கொடுத்து நக்குங்கன்னா நீங்க நக்குவீங்களா? நீங்க பெரியவங்களே. குழந்தைக்கு எதை கொடுத்தாலும் சுத்தமா ஸ்டெர்லைஸ்டா. இப்ப நாங்களே எங்க குழந்தைக்கு எல்லாம் மருந்து கொடுக்கணும்னா எப்ப குழந்தைய வெளியே தூக்கிட்டு போனாலும் அதுக்குன்னு ஒரு பேக் வச்சிருப்போம். அதுல குழந்தைக்கான பேரஸ்டமால் சிரப், அதுக்கு மேல ஒரு கேப், அது மாதிரி தெர்மாமீட்டர், இது எல்லாமே. இது எல்லாத்தையுமே என்ன தவிர இப்ப யார், நான் அம்மானா நானோ இல்ல யார் அவங்கள தவிர வேற யாரும் தொடக்கூடாது. தொட்டாலே நம்ம கையிலே அவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்குப்பா. அப்ப குழந்தைக்கு அப்படியே மாத்திரை கொடுக்கணும்னாலும் அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்கும். அதை வச்சு அதுல கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரை ஊத்தி அதுல அவங்க கணக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு மாத்திரை இல்ல அதை பாதியா போடுங்கன்னு. பாதியா உடைச்சு அதுல போட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அது டிசால்வ் ஆயிடும். அதை அப்படியே கலக்கி குழந்தைக்கு ஊத்துவாங்க. எங்கேயாவது செல்போனை எடுத்து வச்சு நீங்க இப்படி காடுல நுணுக்கி நீங்க பாத்திருக்கீங்களா? இது என்னது, இது இந்த வடிவேல் சொல்லுவாங்க, வடிவேல் சொல்லுவான்ல, மூட்டை பூச்சி கிடைச்சா அதை புடிச்சு எடுத்து இந்த உரல்ல போட்டு நச்சு நச்சு நச்சுன்னு இடிச்சு கொள்ளுங்கிற மாதிரி. இது என்ன, இது உண்மையாலுமே உலக லெவல்ல வந்து இவங்க ஒரு புது மாடலை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க, இங்க ஒரு போன் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க.
ஒரு டேப்லெட் இருக்கு. சோ இப்ப இதெல்லாம் 2ஆ உடைச்சிருக்கேன். 2ஆ உடைச்சோம். நீங்க பாருங்க இது எவ்வளவு ஹார்டா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இத உடைக்க முடியுதான்றத பாருங்க. இங்க பாருங்க, பக்கத்துல ரூபா நோட் வச்சா உடையும் நினைக்கிறேன். இப்ப உடையுதான்னு பாருங்க. பாருங்க இது எந்த வகையில உடையுது, இது எவ்வளவு ஹார்டா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இத்தனை தடவை நுணுக்கல. அதே மாதிரி நீங்க பாத்துக்கோங்க, இதுல இருந்து இப்படி ஜஸ்ட் இந்த கார்னர்ல வந்தது இங்க பாருங்க, இவ்வளவு இருக்கு பவுடர். ஆனா அவரு ஒரு குழந்தைக்கு மாத்திரம் நுணுக்குறேங்கிறாரு. 1 ஆஃப் போட்டிருக்கலாம். சோ இதுல ஆஃப் நுணுக்குனா அதோட குவான்டிட்டி எவ்வளவு வரும்? அவர் எடுத்து சும்மா தின்ன ஒரு லைன் தான் எடுத்திருந்தாங்க. சோ இப்படி நுணுக்கிறதும் கூட பாருங்க, இவ்வளவு இதா வரல, பவுடரா இல்ல. இது வந்து கொஞ்சம் அப்படியே இந்த இதா தான் இருக்கு. அப்போ இதை எடுத்து இதுல இருந்து இங்க பாத்துக்கோங்க, ஒரு செல்போன் அப்படின்றது வந்து எவ்வளவு நம்மளோட கை மார்க் பண்ணி இது பண்ணி இப்படி இருக்கு. இதுல நுணுக்கி இதுல இருந்து எடுத்து இப்படி காடை வச்சு எடுத்து இதை எடுத்து ஒரு குழந்தைக்கு கொடுப்பீங்களா நீங்க? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு பேரண்டே கிடையாது, ஒரு நம்ம 4வது 5வது படிக்கிற குழந்தை, அதுக்கு இந்த இன்ஃபெக்ஷனு ஹைஜீனிக்கு எதுவுமே தெரியலனா கூட அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு செல்போன்ல இருந்து எடுத்து இப்படி வலிச்சுட்டு சாப்பிடுமா? சாப்பிடாதுல்ல. சோ அப்ப இது எப்படி நீங்க என்ன சொல்றீங்கன்ற தெரியல. அப்பட்டமா ஏதோ போய் சொல்றீங்க, வாயில வச்சாலே எடுத்து விட்டுருவாங்க. அட்டவரல் வாயில வச்சாலே எடுத்து விடுவோம். அதை பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு கேப் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ நீங்க அப்பட்டமா போய் சொல்றீங்க, நல்லா தெரியுது. அதாவது நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தாவேக்கால போயிட்டு ஒரு எம்எல்ஏ வாகி ஒரு அமைச்சர் ஆவீங்கன்னா விஜயனாவுக்கே தெரிஞ்சிருக்காது. சோ அப்ப நீங்க தெரியாம வேற ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க. சோ நான் என்ன சொல்றேன், 2 விஷயம். சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க அதுக்கு அந்த வீடியோல செல்ஃபி ஒண்ணு எடுத்திருக்கீங்க, அதுல எங்கேயுமே உங்க ஒய்ஃப் இல்ல குழந்தை இல்ல அப்படின்றாங்க. நாங்க என்ன கேக்குறோம், நீங்க ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு போறீங்கன்னா கட்டாயம் நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருப்பீங்க. அப்ப குழந்தையோட போன பிக்சர் இருக்குல்ல, அதை போஸ்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, நீங்க ட்ரக் எடுத்திருக்கீங்களா இல்லையாங்கிறதுக்கு வந்து ஃபாலிக்கல் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த டெஸ்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க தலைமுடியில இருந்து டெஸ்ட் எடுத்தா ஒரு 3 to 4 months முன்னாடி நீங்க எடுத்திருந்தா கூட அதுல தெரிஞ்சிடும். இல்ல உடம்புல இருக்க முடியில இருந்து எடுத்தீங்க அப்படின்னா கீதா சிவன் கூட பிரஸ் மீட் நீங்க வச்சு அதான் கேட்டாங்க. ஒரு 12 monthsக்கு மேல வந்து நீங்க எடுத்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். ட்ரக் டெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, நீங்க பண்ணி ப்ரூவ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்களை இவரை வந்து ஃபாலிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. எடுத்து உண்மையாலுமே அவர் ட்ரக்ஸ் எடுத்திருந்தாரு அப்படின்னா அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவர் பதவியை விட்டு எடுங்க. அப்பதானங்க பயம் வரும், அப்பதானே நீங்க மாற்றோம்னு அர்த்தம். இல்ல அப்படி உண்மையாலுமே அவர் எடுக்கல அப்படின்னா பாருங்க, ஒரு உத்தம புத்திரனா உண்மையாலுமே குழந்தைக்கு பவுடர் நுணுக்குனாங்க, அநியாயமா பேசிட்டாங்கன்னு சொல்லலாம். ஜெயக்குமார் அவங்க இருக்காங்களா, சபாநாயகரா இருந்தாங்க. அவங்களுக்கு சபாநாயகர் பதவி போனதுக்கு முக்கியமான காரணம் சொல்லப்பட்டது, அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் யாரும் அடிச்சு ஒட்டிருக்காங்க. அது ஒட்டினதுனாலதான் அவங்களோட பதவியே போச்சு. ஆனா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுமே பதவியில வளர்க்க அமைதியா இருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதாவது திமுக பண்றதேதான் இவ்வளவு பண்றாங்க பாருங்க. சப்புக்கட்டு கட்டி ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வீடியோ போடுறாங்க. இங்க பாருங்க இதுதான் நடந்திருக்கு. உடனே அவங்க குழந்தையில இருந்து எங்களுக்கும் குழந்தை இருக்கு, எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு. யார் போயிட்டு தக் லைஃப்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மாத்திரை நுணுக்கிறது, அது மொபைல்ல வச்சு நுணுக்குறீங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அது இதை இன்னொரு பக்கமும் பாக்கணும். திமுக காரங்க இத பிளான் பண்ணி திமுக வரீங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 44 or 46 வீக்ஸ்க்கு முன்னாடி இதை போட்டிருக்காரு. அப்ப அவரோட இன்ஸ்டால பிரைவேட்டா ஸ்டோரியா வச்சிருந்திருக்காரு. அப்ப அவருக்கு கூட்டத்திலேயே ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற ஏதோ ஒரு பிளாக் ஷீப் தான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு. இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த டைம்ல போடாம கரெக்டா நேத்து வந்து அந்த போதை ஒழிப்பு நாள்னு சொல்லிட்டு ஒரு மாரத்தான் வந்து ஓடுறாரு விஜய் அவர்கள். போயிட்டு அதை பண்ணா அதை அப்படியே டவுன் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை அப் பண்ணி விட்டு பாத்துக்கோங்க இவங்கெல்லாம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க விஜய எதுக்குற, தாவேக்காவை எதுக்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் இருக்க கூடாது அப்படின்ற வாய்ஸ் என்ன பண்றாங்க, அப்படியே டவுன் பண்றாங்க. அப்ப திமுக எப்பேற்பட்டவங்கன்னு பாருங்க. இவங்க ரொம்ப ஒழுங்கா இத கேள்வி கேட்க திமுக காரனுக்கு என்ன துப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். அவங்க எப்ப போய் அந்த இப்ப நீங்க சொல்றாங்கல்ல, இவர் வந்து சரத் வந்து ட்ரக்ஸ் தான் எடுத்தாருன்னு திமுக கொத்தடிமைகளை அடிச்சடிச்சு சொல்றாங்கல்ல. கொத்தடிமைகளா, உங்களோட ஆட்சி காலத்துலதாயா போய் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கிற ஒரு பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து காரை வச்சு நுணுக்கி எடுத்து போடுற வரைக்கும், அதை வீடியோ எடுத்து போடுற வரைக்கும் ஆட்சி நடத்திருக்கீங்க. கேவலமா கேடுகட்ட ஆட்சி. அப்ப தெரியுதா, திமுக ஆட்சி காலத்துல இந்த போதை பொருள் எப்படி எல்லாம் எல்லா பக்கமும் தங்கு தடையெல்லாம் பாஞ்சிருக்கு. அப்போ ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் கூட அரெஸ்ட் ஆனார் தெரியுமா, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க எல்லா பக்கமும் அப்படியே தங்கு தடையில இந்த காவேரியை தான் சொல்லுவாங்க, கடைமடை வரை பாய்ந்தோடிச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரக்ஸ கடமடை வரைக்கும் கொண்டு போன பெருமை திமுகவுக்கு தான் செய்யறோம். அப்ப அவங்களை நின்று கேள்வி கேட்கறதுக்கு இவங்களுக்கு என்ன துப்பு இருக்குன்னு தெரியல. அப்ப எந்த அளவுக்கு ட்ரக்ஸ் வந்து நம்ம இதுல வந்திருக்கு அப்படின்றது இருக்கு. 2 விஷயம், உண்மையாலுமே அவர் கன்சியூம் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும், அவர் பதவியை வந்து காலி பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் வந்து இந்த ட்ரக்ஸ் தான். அதுக்கு காரணம் நம்ம திமுக 5 வருஷத்துல வச்சிருந்தது. ஏன்னா ஜாபர் சாதிக் அவர்கள் வந்து அயலகாண்டியில இருந்துகிட்டு
தமிழ்நாடு முழுக்க நூக்கன் கார்னருக்குலாம் எப்படி அந்த ஒரு கொரியர் சர்வீஸ் ஒண்ணு வச்சு கொண்டு போகணுமோ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாரு. அப்ப இன்னைக்கு நீங்க ஸ்ட்ரிக்டா எடுக்கணும் அப்படின்னா தயவுதாட்சணியமே பார்க்க கூடாது முதல்வர் அவர்கள். அப்பதான் இதுக்கு வந்து விடிவு காலம் பிறக்கும். அப்பதான் நீங்க முன்னாலுமே மாற்றத்தை கொடுக்குற முதல்வர்னு மக்களும் ஒத்துப்பாங்க. சோ இப்ப நம்மளோட இதுல வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டப்ப கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோ ஆஃப்டர் 2050 வந்து நம்மளோட தமிழ்நாடு பாப்புலேஷன்ல மோஸ்ட் ஆஃப் தவங்க வந்து அபவ் 60 போயிருவாங்க அப்படின்றாங்க. அப்ப 60க்கு கீழே இருக்கவங்க எல்லாம் எப்படி இருப்பான்? இந்த மேன் பவரை வச்சுதான், இந்த ரிசோர்சஸ் வச்சுதான் நீங்க தமிழ்நாடு மேல கொண்டு வரணும். இப்ப இவங்க எல்லாருமே இப்படி கஞ்சா குடிக்கியா, ட்ரக்ஸ் எடுக்கிறவனா, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் உட்காந்து பொடியை நுணுக்கி போடுறவங்களா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அப்ப இது என்ன அர்த்தம்? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே இது எப்படி தெரியும்னா, நம்ம சினிமா நிறைய பார்த்திருக்கோம். அந்த மூவில வர எல்லாமே இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு கண்ணாடி டேபிள் மாதிரி இருக்கும், அதுல வச்சுதான் அந்த ஒரு ஏதோ ஒரு கார்டு மாதிரி வச்சுதான் அதை நுணுக்குவாங்க. அதே மாதிரி அந்த கோடு அதை இன்டர்செக்ட் பண்ணுவாங்க. கையில ஏதோ ஒரு ரூபா நோட்டு வச்சிருப்பாங்க. சோ இது நம்ம மூவில பாத்துருக்கோம் தானே, ஏதோ ஒரு ட்ரக் அது அப்படின்னு. அது எல்லாமே இவர் கையிலயும் இருக்கு. ஒரு மொபைல்ல வச்சு அதை நுணுக்கி அதை கரெக்டா கோடு போடுறாரு. கையில 500 ரூபா நோட்டு வச்சிருக்காரு. பொதுவா குழந்தைங்க இருக்கிறப்ப நோட்டை தொட மாட்டாங்க. குழந்தைங்க வளர்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்க பர்ஸ்ல ரூபா நோட்டை எதையும் எடுத்துட்டீங்கன்னா கை கழுவாம குழந்தைய தூக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ரூபா நோட்டு எத்தனையோ பேர் கையில போயிட்டு வந்திருக்கும், எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்கும். அப்ப அந்த குழந்தை அந்த நோட்டு மூலமா தொட்டுட்டு குழந்தைய தொட மாட்டாங்க. ரூபா நோட்டை சில்லற காசையை எடுத்தா கீழே வச்சுட்டு கைகள் விட பண்ணுவாங்க. நீ குழந்தைக்கு மாத்திரம் நுணுக்கிறதுக்கு எதுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க 500 நோட்டை? சோ அப்ப இது எல்லாமே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இது என்ன முழு பூசணிக்காக நீங்க சோத்துல மறைக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. யாரா இருந்தாலும் தயவுதாட்சண்யம் பார்க்காம முதல்வர்கள் நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னா அப்ப உண்மையாலுமே ட்ரக்ஸ் எடுக்கிறவனுக்கு பயம் வரும். ஓ, இங்க அமைச்சரா இருந்தவர் மேலேயே இந்த நடவடிக்கைன்னா நம்ம தெருமுக்குள்ள விக்கிறவனுக்கு என்ன நிலைமைன்னு பாத்துக்கடா, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வார்னிங்கா இருக்கும். நிச்சயம். இப்ப காங்கிரஸ் கட்சியோடைய மாநில தலைவராக இருந்த செல்வ பிறந்தகை அவங்க பதவி விலகுறன்னு சொல்லி சொன்னாங்க எலெக்ஷன் முன்னாடியே. இப்ப பதவி இன்னும் விலகல. மேலிடம் என்ன பண்ணிருக்காங்க, மாணிக்கம் தப்புக்கர் அவங்கள தமிழக காங்கிரஸ் உடைய தலைவரா போட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நேத்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாருல சன் நியூஸ்க்கு. அப்ப நேத்து நைட்டே தூக்குவாங்கன்னு நினைச்சோம். அதுக்கு இன்னைக்கு எந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நேத்து ஒரு டிப்பிக்கல் ஒரு காங்கிரஸ்காரனா இல்ல, திமுக கொத்தடிமை எப்படி பேசுவாங்களோ அனுதாபம் கிரியேட் பண்றதுன்னு எடுத்துக்கலாமா? இப்ப என்ன காங்கிரஸ் மேலிடம் வந்து நான் விலகுறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே என்ன விலகிட்டாங்க, தூக்கிட்டாங்க அப்படின்னு. நீங்க காங்கிரஸ்ல மாநில தலைவரா இருக்கீங்க, காங்கிரஸ்க்கு தான் வேலை பார்க்கணும். திமுக வேலை பார்த்தீங்கன்னா நேத்து எப்படி பிரஸ் மீட் கொடுக்குறாரு சன் நியூஸ்ல, விஜய்க்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம், விஜய் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நாகரிகமே கிடையாது. ராமதாஸ் அவங்களும் திமுக கூட்டணியில இருந்தப்ப 2006ல இந்த மாதிரி தான் திமுக என்ன தவறு செஞ்சாலுமே சுட்டி காட்டுவாங்க. அது சொல்லுவாங்க. நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸ்க்கு சபை நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு நான் கேக்குறேன். பார்லிமெண்ட்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுது அவரை சுத்தி இவங்களோட பெண் எம்பிக்கள் எல்லாம் அவரோட இடத்த சுத்தி நிக்க வச்சுக்கிட்டு அவர் வர்றப்ப அவரை கேரோ பண்ணணும், அவரை அவமானப்படுத்தணும், ஏதோ சம்திங் நீங்க பிளான் பண்ணீங்கல்ல, எவ்வளவு கேவலமான விஷயம். அவரோட வயசு என்ன, அனுபவம் என்ன, அவரை வந்து நீங்க கேள்வி கேட்டு அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பெண் எம்பிக்கள் அவரோட இடத்த சுத்தி நிக்க வச்சு என்ன பண்ணலாம்னு நீங்க பிளான் பண்ணீங்க? எவ்வளவு அநாகரிகம் அது. அது அப்போதைக்கு சபாநாயகர் அவர் ஓம் பிர்லா அவர்கள் அதை கவனிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. நீங்க என்னங்க நாகரிகத்தை பத்தி பேசுறீங்க? காங்கிரஸ் நாகரிகத்தை பத்தி பேசலாமா? அடுத்து அவர் கேக்குறாரு, இங்க பாருங்க திருவள்ளூர்ல வந்து இந்த ஒரு இறால் பண்ணையில வந்து அமோனியா கேஸ் லீக் ஆயிடுச்சு, நீங்க தானங்க பீரியாடிக்கலா மாசம் போய் அதை செக் பண்ணணுங்கிறாரு செல்வ பிறந்தகை. மாசம்னா அவங்க வந்தே ஒரே மாசம் தான் இருக்கு. அதுக்கு போன மாசம் எல்லாம் யார் இருந்த ஆட்சியில? திமுக. அப்ப திமுக ஆட்சியில மாசம் போய் அங்க தொழில்துறை அதிகாரிகள் எல்லாம் போய் பார்க்கல, இன்ஸ்பெக்ட் பண்ணலங்கிறத செல்வ பிறந்தகை சொல்றாரு. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, இப்ப வரைக்கும் அந்த திருவள்ளூரோட எம்பி யாரு? காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர் தான். அப்ப உங்க காங்கிரஸ் எம்பியே அங்க ஒழுங்கா வேலை பார்க்கல, இல்லீகலா ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கிட்டு இருந்ததை நீங்க எல்லாரும் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு கூட்டு கவனித்தனம் பண்ணிட்டு இன்னைக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டோன்னா யாரை நோக்கி கை நீட்டுறீங்க? தாவேக்காவை நோக்கி கை நீட்டுறாரு. இன்னைக்கு செல்வ பிறந்தகை அவர்களோட பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தது இல்ல, அதுக்கு யாராவது காங்கிரஸ் ஹைகமாண்ட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? வரவே இல்ல. திமுக இருக்கிற எல்லாரும் தலைமை குடும்பம் எல்லாம் போனாங்க. இன்னொன்னு, இவர் அந்த கல்யாண பத்திரிகையில பாத்தீங்கன்னா இவரோட பேரு, இவங்க மனைவி பேர்ல இருந்து பத்திரிகை அடிக்கப்பட்டது எல்லாமே கிறிஸ்துவ முறைப்படி. மேல வந்து ஒரு பைபிள் வாசகம் போட்டு ஃபுல்லா இது பண்ணி. அப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவர், ஆனா எதுக்காக நீங்க வந்து SC ST கோட்டாவை வச்சுக்கிட்டு தனி தொகுதியில வந்து நிக்கிறீங்க? அப்ப நீங்க கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா தனி தொகுதியில நிக்க கூடாதுன்னு நம்ம சட்டம் சொல்லுது. அப்ப நீங்க எப்படி நீங்க இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை ஏமாத்திட்டு தனி தொகுதின்னு ஒரு கோட்டாவை வாங்கிக்கிட்டு, ஆனா நீங்க வந்து ஒரு பிராக்டிஸ்ட் கிறிஸ்டியன், அப்ப யாரை ஏமாத்திட்டு இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? இப்படி எல்லா பக்கமும் திரும்புற பக்கம்லாம் கோணல. இதுக்கு மேல நீங்க எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா இருக்கு. உங்க மேல எவ்வளவு கேஸ் இருந்தது, எத்தனை தடவை உள்ள போனீங்க, வெளியே வந்தீங்க, எத்தனை கட்சி தாவுனீங்க,
அதெல்லாம் சோசியல் மீடியால கிடக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு சபை நாகரிகத்தை பத்தியோ அரசியல் நாகரிகத்தை பத்தியோ இல்ல இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றதை பத்தியோ சொல்றதுக்கு செல்வ பிறந்தகைக்கு 1% கூட தகுதி கிடையாது. இன்னொன்னு அவர் முழுக்க டிஎம்கேவோட ஹேண்ட்ல இருக்கிறாரு. சோ அப்ப காங்கிரஸ்ல இருந்துகிட்டு திமுகக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கொத்தடிமை அவரு. அம்சா அலி அசாரி துரந்தர் அந்த மாதிரி. இப்ப மதிமுக நாங்க திமுக கூட்டணியில இருந்து அபிஷியலா வளர்கிறோம், தாவேக்காக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? டி ராஜேந்திர அவர்கள் வந்து ஒரு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. அதுல வந்து அவர் சொல்லுவாரு, வைக்க போற நம்பி போனாலும் போலாம், ஆனா வைகோவை நம்பி போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரே ஒன்று சொல்லியிருப்பாரு, நான் சொல்லலைங்க, அவர் ரொம்ப வயசானவர். டி ராஜேந்தர் சொல்லியிருக்காரு, வைகோ ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இது எதுக்கு அப்படின்னா, எந்த நேரம் அவர் எந்த மூட்ல இருக்காரு, எந்த நேரம் அவர் என்ன பேசுறாரு, எந்த நேரம் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. இவரே எலெக்ஷன் டைம்ல விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காரு அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து திமுகல கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் இந்த அளவுக்கு டாரா கிழிச்சது ஏடிஎம்கேவோ பிஜேபியோ கூட கிடையாது, இவர் தான். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கருணாநிதி அவர்களை பார்த்து, நீங்க எல்லாம் இந்த தொழில் பண்றதுக்கு வேற தொழில் பண்ணலாம், உலகின் பழமையான தொழில் அப்படின்னாரு. அடுத்து இவரை ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொன்னாரு, ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலினுக்கு கிடையாதுங்க, அவரெல்லாம் யாருங்க, என் முன்னாடி நிக்க தகுதி இருக்கா அப்படி எல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணாருன்னா, இன்னொரு அவதாரம் எடுத்து, இந்த விஜய் படத்துல ஒரு கேரக்டர் வரும், டபக்கடின்னு வந்து குறுக்க போயிட்டு யாரும் அந்த என்னை தாண்டிட்டு போங்கப்பா அப்படின்னு குறுக்க போய் படுத்துக்கும். அந்த மாதிரி டபக்கடின்னு யாரா இருந்தாலும் சரி என்னைய தாண்டி தான் போய் ஸ்டாலினை தொடணும், ஸ்டாலின் தான் உலக தலைவர் அப்படின்னு பேசிச்சு இந்த வாய். அதுக்கப்புறம் அவரோட பையன் துரை வைக்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, சின்னதான் எனக்கு முக்கியம், சுயமரியாதைக்காரர் அப்படின்னு அழுதாரு. கமலஹாசன் மாதிரி அப்படி அழுதாரு. நேரு அவர்கள் பக்கத்துல வந்து கேட்க பக்கம் சிரிச்சாரு, இங்க வேறடா அப்படின்ட்டு. அப்படிலாம் அழுதுட்டு 4 சீட்டும் யார் சின்னத்துல நின்னீங்க? முதல்ல 3 சீட்டு உதயசூரியன்ல, அப்புறம் 1 மதிமுக சின்னத்துல நீங்க, அப்புறம் அதையும் வலிச்சு எடுத்துட்டு போய் திமுக சின்னத்திலே 4 நின்னீங்க. ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்துச்சுன்னா நேரம் என்ன பண்ணிருப்பீங்க? மன்னா மாமன்னா மாமா மன்னா அப்படின்னு சொல்லி அந்த கவனித்தீர்களா இவன் துதியை அப்படிங்கிற மாதிரி 7, 8, 9, 10 ராஜேந்திர சோழா, ராஜராஜ சோழா, ராஜ சோழா அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. இன்னைக்கு தோத்துட்டாங்க அப்படின்னு விஜய் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு என்ன சிரிப்பு, என்ன குதூகலம். அதுக்கப்புறம் திருச்சியில போயிட்டு உங்க பையன் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு என்ன சொல்றீங்க? விஜய் அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க தூய்மை பணியாளர் அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடாது, வந்த உடனே இவங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்ப பாருங்க, எல்லாம் இங்க திமுக கூட இருந்தது ஃபுல்லா துரந்தரா இருந்திருக்கு. செல்வ பிறந்தகை இந்த வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா? என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, மாமா தெரியாம டிவிக்கு ஓட்டு போட்ட மாமா அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்ன இப்படி ஸ்டாலின் தோத்து போடுவாருன்னா நினைக்கலன்னு சன் நியூஸ்ல பேசுறாரு. அப்போ காங்கிரஸ்காரங்க மதிமுக காரங்க இங்க கூட்டணியில இருந்த யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடல, எல்லாம் டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப கூடவே இருந்து இந்த அம்சா மசாரி மாதிரி ஏகப்பட்ட துரந்தர்களை கூட வச்சுக்கிட்டே வேலை பார்த்திருக்கு திமுக. அடுத்தது இந்த மதிமுக இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது ஏற்கனவே இப்படிதான் நடக்கும் தெரியும். ஏன்னா திருச்சிக்கு போயிருந்தாருல, அப்ப என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் உதயசூரியனில் நின்றது வந்து துரதிர்ஷ்டவசமானது. நீங்களே உங்க பேரை லெக்டா தான் வச்சிருக்காங்க, நீங்களே துரதிர்ஷ்டவசமானீங்க, எங்க போறீங்களோ விளங்காது அப்படிங்கிற அளவுக்கு. இப்ப இன்னைக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, இவர்கிட்ட இருக்கிற 2 எம்எல்ஏலையும் ஒருத்தர் வந்து நான் வந்து திமுகவுக்கு போறேன்ட்டாரு, இன்னொருத்தர்ல நான் ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த லட்சணத்துல நான் போய் டிவிக்கு சேர போறேங்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க? 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சிங்க, 2 பேரும் இப்படி இருக்காங்க. அதுல வேற அவர் சொல்றாரு, குதிரை பேரம் இல்லைன்னா என்ன குதிரை பேரம் ஒட்டக பேரம், அவர் வந்து திமுகவுக்கு போறேன்னு சொல்லியானா, அவர் நின்னதே திமுக சின்னத்துல. திமுக சின்னத்துல நிக்கிறாருனாவே அவர் இங்க இருந்து மதிமுக இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிட்டு திமுக நான் உறுப்பினர்னு சொன்னாதான் அவர் சின்னத்திலே நீங்க நிக்க முடியும். அப்ப வந்து ஆஸ் பர் நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படி அவங்க வந்து திமுகவோட உறுப்பினர். அவரை நீங்க எப்படி அவங்க குதிரை பேரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க? அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க யார வேணா ராஜினாமா பண்ண வைங்க, அவங்கள வந்து தாவேக்கா சின்னத்துல இருந்து நாங்க வந்து தாவேக்கால ஜெயிக்க வைக்கிறது எங்க பொறுப்புன்னு விஜய் சொன்னாருங்கிறாங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? குதிரை பேரமா கழுத பேரமா? அப்ப அப்பட்டமா தெரியுது, பெரிய லெவல்ல பேக்ரவுண்ட்ல பிளே நடக்குது, குதிரை பேரம் நடக்குது, இது எல்லாம் தெரியுது. இவர் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கேக்குறாங்க, சார் இது குதிரை பேரனா? உனக்கு நான் பதில் சொல்ல அவசியம் இல்ல, அப்புறம் ஏங்க பிரஸ் மீட்டை கூப்பிடுறீங்க? பிரஸ் மீட்டுக்கு வச்சீங்கன்னா அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். உனக்கு நான் பதில் சொல்ல அவசியம் இல்ல, அப்புறம் ஏன் பிரஸ் மீட் வைக்கிறீங்க? வீட்டுல ஒரு கேமரா செல்ல ஆன் பண்ணி உட்காந்து பேசிட்டு போக வேண்டியதானே? நோ கமெண்ட்ஸ் சொல்லிருக்கலாம். அது அந்த நம்ம ஒரு ஸ்ரீநாத் இருப்பார்ல, அவரு மைக்க வாங்கிட்டு நோ கமெண்ட்ஸ் பேசுற மாதிரியே மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிடுறது. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி நோ கமெண்ட்ஸ். இதுக்கு எதுக்கு எவ்வளவு பில்டப் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அரசியலே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா,
எல்லாமே அப்பட்டமா வெளிப்படையா தெரியுது, பெரிய லெவல்ல குதிரை பேரம் நடக்குது. ஆனாலும் பிரஸ்ஸ கூப்பிட்டு அப்படிலாம் எதுவுமே நடக்கலங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு எதுவும் அரசியல் தெரியாது, மக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. பாப்பா என்ன நடக்குது. கண்டிப்பா. இப்ப அரசியல்ல கண்டென்ட்டுக்கே பஞ்சம் இல்லாம போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு கண்டென்ட் என்னன்னா, எஸ்கே சுப்பியா போட்டியிட்ட அந்த தொகுதியில சீமான் அவங்கள காமன் கேண்டிடேட்டா, அதிமுகவும் சரி திமுகவும் போட்டி போடாம சீமான் அவங்கள காமன் கேண்டிடேட்டா நின்று ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கதாக தினமலர்ல நியூஸ் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்கா? பாஜக ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா அதுக்கு? இல்ல, பாஜக இதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா திமுகவும் இது பண்ணிருக்காங்க. இதுக்கு எந்த அளவுக்கு சீமான் அவர்கள் ஒத்து வருவார் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் எப்பவுமே என்ன சொல்லிட்டு இருப்பாரு, நாங்க கூட்டணிலாம் நான் இது பண்ணவே மாட்டேன், நான் தனித்து தான் நிப்பேன், நான் தனியா தான் இருப்பேன் பாரு. அப்ப இது இப்படி சரின்னு ஒத்துக்கிட்டா அப்ப நீங்க டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒத்து போறதா தானே ஆயிரும். அப்ப இந்த திமுக இல்ல, நமக்கு இது புரியல, எப்படி திமுக அதிமுகவும் ஒரு இடத்துக்கு ஒன்னா வராங்க அப்படிங்கறதே புரியல. நீங்க தான் நாங்கள் எதிரெதிர் துருவங்கள் அப்படிங்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு சேர்றாங்க அப்படின்றது ஒன்னும் புரியல. இப்ப ஆதரவும் பப்ளிக்கா சொல்லாம 2 பேரும் கேண்டிடேட் போடாம இவரை மட்டும் போட்டோம்னா எல்லாரும் இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே. யாராவது ஒரே ஒருத்தரை நிறுத்தினா கூட மக்கள் தான் முடிவு பண்ணணும் யாருக்கு போடணும் அப்படின்றத. இன்னைக்கு ஒரு எப்படி மக்கள், அதாவது இந்த இடத்துல இப்ப ஒரு 7-8 இது காலியா இருக்கு. இந்த இடங்கள்ல மக்கள் ஓட்டு போடுறத வச்சே மக்களும் தெரிஞ்சுக்கலாம், விஜயும் தெரிஞ்சுக்கலாம். மக்கள் எப்படி விஜயோட ஆட்சியை இது பண்ணிருக்காங்க, உண்மையாலுமே ஒரு மாற்றம் வேணும், ஆஹா விஜய் வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களா, இல்ல இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல குழந்தை கெட்டுச்சுன்னு போட்டேன், சும்மா ஒரு ஓட்டு தானேன்னு போட்டேன் அப்படின்றதுனால வந்திருக்கா அப்படின்றத. இந்த 8 இடங்கள்ல இடைத்தேர்தல் நடக்குது, இன்னும் அடுத்தடுத்து உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. சோ அப்ப அவங்கள வர்றப்போ எத்தனை இடங்கள்ல இடைத்தேர்தல் நடக்குதோ அதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் மக்களோட மனநிலை என்ன அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டா தெரியும்.